Let's talk about films. Welcome to WTF We Talk Films. இன்னைக்கு நம்ம ஃபிலிம் கிரிட்டிசிசம்ல பார்க்க போற படம் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ரிலீஸ் ஆன ராயன் அப்படின்ற படம். இந்த படத்துல வந்து தனுஷ், சுதீப், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா, எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தனுஷே எழுதி இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கைண்ட் ஆஃப் மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தட் ஃபிலிம் இஸ் கெட்டிங். சில பேர் படம் வந்து நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறதுங்க நம்ம கேட்குறோம். இந்த படம் அவ்வளோ மோசமான படம் இல்லை, இந்த படம் கொஞ்சம் லேயர்ஸ் இருக்குது இந்த படத்தில் அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம். அதர் தேன் ஆல் திஸ், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இப்போது அமெரிக்கன் அகாடமி அவார்ட்ஸ்க்கு இருக்கிற அகாடமியில் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அகாடமி லைப்ரரியில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸுமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிக்சட் ரியாக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு படத்தை பற்றி நம்ம பேச வரோம். அப்படிங்கிறப்போ தேர் ஆர் ஆக்சுவலி லேயர்ஸ் இந்த ஃபிலிம். இந்த படம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கேட்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நிராகரிக்கிறதுக்கு இந்த படத்தில் இட்ஸ் நாட் ஒர்த் இட்னு நினைக்கிறேன் நான். திஸ் ஃபிலிம் ஹேஸ் லேயர்ஸ் ஆக்சுவலி. அந்த லேயர்ஸ் வந்து இந்தியன் மித்தாலஜிக்கல் லேயர்ஸ்லாம் இந்த படம் வந்து தன்னோட கண்டென்ட்டாக எடுத்து அதை வந்து ஒரு கதையாக புனைஞ்சி தான் இது வந்து தேட்டர் வரைக்கும் வந்திருக்கு. அலாங் வித் இந்த படத்தில் ஏதோ ஒன்று ஒர்த்தாக இருக்குது, இந்த படம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ண இந்த மித்தாலஜிக்கல் லேயர்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஒர்க் ஆகிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ற இடம் வரைக்கும் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது, இந்த படத்தில் வந்து அந்த ராமாயணம்ன்ற அந்த மித்தை வந்து எந்த மாதிரி கையாண்டிருக்காங்க இந்த படத்தோட கதையில் அப்படிங்கிறத பற்றி தான் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி. இந்த படத்தில் இருக்கிற ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்குறப்போ எனக்கு பர்சனலி தனுஷோட ஆக்டிங் அப்புறம் தனுஷோட முதல் தம்பி நடிச்ச சுதீப்போட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காளிதாஸ் ஜெயராமோட ஆக்டிங் சுத்தமாக பிடிக்கல. துஷாரா விஜயனுடைய ஆக்டிங்குமே இட் வாஸ் பெட்டர். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து தனுஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவங்களுக்குன்ட்டு கொரியோகிராஃப் பண்ண ஸ்டண்ட் சீனில் த ஸ்டண்ட் வாஸ் கொரியோகிராஃப், த வே துஷாரா கேரிட் ஹர்செல்ஃப் இந்த ஸ்டண்ட் சீன், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா வந்து த டிபிக்கல் எஸ்.ஜே. சூர்யா திங்க் பண்ணுவார் இல்லையா, நம்ம வந்து அதை நெஞ்சம் மறப்பதில்லையில் பார்த்துருப்போம். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு விஷால் படம் வந்துச்சு, இந்த ஹாரிபிள் மூவி, இப்போ டைட்டில் கூட மைண்டில் ஞாபகம் வரல. இப்போ அந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா நடித்த விதமே தான் அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் வேறு. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ஹியூமர் கலந்த ஒரு வில்லன் கேரக்டர் வந்து செய்யறதுல எஸ்.ஜே. சூர்யா இஸ் கெட்டிங் ஸோ குட் அட் இட். ராயன் படம் இட்ஸ் பிரிட்டி சீரியஸ் ஃபில்ம் அப்படின்ற இடத்துல எஸ்.ஜே. சூர்யா அந்த மாதிரியான ஒரு காமிக் வில்லன் டைப்பான ஒரு கேரக்டரை அவரை பொட்ரே பண்ணுறதுக்கான இடம் இந்த படத்துக்கு உண்மையிலே தேவைதானா? இஸ் தட் த ஒன்லி வே எஸ்.ஜே. சூர்யா கேன் பிளே வில்லன் ரோல்? இது வந்து ஓரளவுக்கு ஹியூமராக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு அப்படின்னா மேபி ஹீ மைட் ஹவ் சூட்டட் இட் மச் மோர். ஆனால் இந்த படம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனாலே இந்த மாதிரியான ஒரு காமிக் வில்லன் டேக்கை வந்து எஸ்.ஜே. சூர்யாவுடைய கேரக்டரை காட்டுறதுக்கு அவங்க டைரக்டர் யூஸ் பண்ணது உண்மையிலேயே இந்த படத்துக்கு தேவைதானான்ற கேள்விக்குறி மட்டும் இருக்குது. நாங்கள் வந்து இது நல்லதுன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை. இட்ஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் தட் வி வாண்ட் டு ரைஸ். இப்போ அந்த ரோலை வந்து எஸ்.ஜே. சூர்யா பண்ணலை அப்படின்னா ஹவு எஃபெக்டிவ் தட் வில்லன்ஸ் கேரக்டர் வுட் பி அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு இயல்பாயிலும்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ பர்ஃபார்மன்ஸாக எஸ்.ஜே. சூர்யா ஹேட் கேரிட் இட் வெல். எஸ்.ஜே. சூர்யாவுடைய முந்தைய படங்களை நம்ம பார்த்த ஆட்களாக இருக்கிறப்போ அவர் சீனில் வராருன்னா மேபி வி அன்கான்ஷியஸ்லி எக்ஸ்பெக்ட் தட் திஸ் இஸ் இந்த மாதிரி எஸ்.ஜே. சூர்யா நடிச்சா வில் ஃபைண்ட் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுனால வி பாட் தட் கேரக்டரா. இல்லை உண்மையிலே இது எஸ்.ஜே. சூர்யா பண்ணலை அப்படின்னா இந்த வில்லன் கேரக்டர் இதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்குமா இந்த கதைக்குள்ளே அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த வகையிலேயே எஸ்.ஜே. சூர்யாவோட இந்த டேக்கு இந்த படத்துடைய டோனுக்கும் இந்த படத்துக்கு இருக்கிற சீரியஸ்னஸுக்கும் உண்மையிலே பொருந்தக்கூடியது தானான்ட்டு இயல்பாகவே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படம் பார்க்குறப்போ. தனுஷ் கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு, தனுஷ் வந்து அந்த கேரக்டருக்குன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிம்பாலிசம் இருக்குது. அவருக்குன்ட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிற ஸ்டன்ட்ஸுமே சரி, அவர் வேறு ஆட்களை கொலை பண்ணுறதுக்குன்ட்டு அவருக்கு ஒரு வெப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் ஆஃப் நீடில். இப்போ அந்த கேரக்டருடைய சிம்பாலிசம் நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா, அவர் வந்து அதிகமாக தனக்கு ஃபீல் ஆகிற விஷயங்களை வெளியில் சொல்லிக்கிறதுக்கு தயங்குற ஒருத்தர். கிட்டத்தட்ட தனுஷ்ன்ற ஒரு ஆளோட மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படிங்கிறது எந்த வெளியாளுக்குமே தெரியாத மாதிரியான ஒரு கேரக்டராக அவர் இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த நீடில்ன்ற ஒரு மெட்டாஃபர் வந்து தனுஷுக்கு எப்படி பொருந்துது அப்படின்னா, அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அவர் பேசுகிற ஒரு வார்த்தை இட் வில் பிரிக் த பர்சன் ஹூ இஸ் டாக்கிங் டு ஹிம். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறது தான் அவர் வந்து இந்த மாதிரி வேற ஆட்களை கொள்றப்போ ஹி இஸ் யூசிங் த நீடில் டு கில் ஹிம். வேற யாராவது ஒருத்தர் தனுஷ் கிட்ட பேசுகிறப்போ நார்மலாக அதிகமாக வெளிப்படுத்தாத ஆளு திடீர்னு ஒரு இடத்துல அவுட் பஸ்ட் ஆகிறப்போ இட் ஃபீல்ஸ் லைக் யூ பீன் ஸ்டாப்டு பை ஹிம். அந்த மாதிரியான ஒரு சிம்பாலிசம் வந்து தனுஷோட கேரக்டருக்கு உள்ள ரொம்ப விலாவரியாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனாலயே
we never get to know what he's thinking about inside his head. பட் ராதர் இந்த ஒட்டுமொத்த படமே தனுஷ் சுற்றி தான் இருக்குது. அண்ட் தனுஷ் கூட இருக்கிற எல்லாருமே தான் தனுஷை அவங்க பார்க்குற விதம் என்னவோ அந்த மாதிரி தான் இந்த கதையோடைய ஒட்டுமொத்த நரேஷனுமே பில்ட் ஆகுது. லைக் இப்போ வந்து ஆரம்பத்தில் அது படத்தில் இருக்கிற செல்வராகவன் கேரக்டர் தனுஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அவங்க தம்பிகள் வந்து அவங்க அண்ணன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இல்லை துஷாராவோடைய வியூ பாயிண்டில் தனுஷ் இந்த மாதிரி ஆளுன்னு பேசுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து தனுஷோடைய ராயன்ன்ற கேரக்டரு இந்த மாதிரி அவர் கூட இருக்கிற ஆட்கள் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு கன்வே ஆகிறதுனாலேயே இந்த தனுஷோட கேரக்டர் இவ்வளோ இறுக்கமாக இருக்கிறது வந்து இட் மேக்ஸ் இட் மோர் மிஸ்டிக்கல் அண்டு ஒன் டசன்ட் ஈவன் நோ வாட் ஹீ ஆக்சுவலி திங்ஸ் அபவுட். அது வந்து இந்த படத்தில் அந்த தனுஷ் கேரக்டருக்கு ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஷேடை ரொம்ப ஈஸியாக கொடுத்துருது. தட் வி வாண்ட் டு நோ மோர் அபவுட் ஹிம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம். இப்போ வந்து இந்த படம் இந்த மாதிரி ஒரு எண்டிங்க்கு போகுது அப்படின்னா வி கேன் ஆக்சுவலி ஆன்டிசிபேட் தட் இந்த படம் ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸாவோ இல்லை அடுத்தடுத்த பார்ட்டாவோ அவங்க கதையை எழுதி இன்னொரு கதையை உருவாக்குறதுக்கு வாய்ப்போ அமையலாம். அப்படி அமையறதுக்கான பேஸை வந்து அவங்க இந்த படம் மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. இட் மைட் ஒர்க் ஆக்சுவலி. இப்போ இந்த படத்தில் ஒரு வயலன்ஸோடைய மெஷர் இருக்கு இல்லையா, அந்த வயலன்ஸோட மெஷர் அடுத்தடுத்த படங்கள் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா மேபி ஆக்சுவலி இந்த படத்துடைய நெக்ஸ்ட் பார்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த தியேட்டர் பீப்புள் மேக் ஷுவர் தட் ரொம்ப சின்ன பசங்களை தனுஷ் ஒரு படம் நடிக்கிறாருங்கிறதுக்காகவே தியேட்டருக்குள்ள எல்லா வயசு ஆட்களையுமே உள்ளே விட்டு படம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது இருக்குல்ல. இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிற வயலன்ஸ் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஒன்லி ஃபார் 18+ அப்படிங்கிறதான் படம் பார்க்குறப்போ எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. ஆனால் எங்கள் முன்னாடி ரோவில் ஒரு 4 குழந்தை, பின்னாடி ரோவில் ஒரு 10 குழந்தைன்னு உட்காந்து படம் பார்க்குறப்போ நம்ம வந்து இந்த படத்துக்கு எப்படா இந்த குழந்தை பசங்களை விட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதில்ல. அந்த ஒரு விஷயத்த மட்டும் தியேட்டர் பீப்புள் கொஞ்சம் சிவியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தட் வில் பி a better place for a film like this. அதை விட்டு சின்ன பசங்களை இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலேயே இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து தியேட்டர்கள் ரிலீஸுக்கு தடைப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்த சன் பிக்சர்ஸுமே இந்த படமுமே தானே உருவாக்கிக்க கூடாதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். அவ்வளோதான். மேபி வி மைட் ஆக்சுவலி லுக் ஃபார்வர்ட் டு பார்ட் 2 and part 3 ஆஃப் திஸ் ஃபிலிம். இப்போ வந்து இடையில துஷாரா கேரக்டருக்கு வந்து ஒரு ரேப் நடக்கிறதாகவும் அந்த ரேப்பை சுற்றி அந்த துஷாரா கேரக்டர் எப்படி அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதாகவும் ஒரு தனி சீக்வன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் ரேப்புக்கு கான்சிக்வன்ஸாக அடுத்தடுத்த சினாரியோஸ் நடக்கும்ல. ஒரு பொண்ணு அந்த ரேப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த பொண்ணை சுற்றி இருக்கிற ஆண்கள் அந்த பொண்ணு அந்த ரேப்பை ஹேண்டில் பண்ணுறப்போ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, தான் மேலே இந்த வன்முறையை கட்டவிச்சு விட்ட ஆளுக்கான ரிட்டாலியேஷன் உண்மையிலே அந்த விக்டிம் கையில் தான் இருக்கா, இல்லை அந்த ரிட்டாலியேஷனை விக்டிமை தவிர்த்து கூட இருக்கிற ஆணே தன் கையில் எடுத்துக்கிட்டானா அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சு பார்க்குறப்போ இந்த படம் அந்த ரேப்பை கையாண்ட விதங்கள் ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஆஃப் ரேப் இந்த படம் காமிச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விதத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போது துஷாரா கிட்டேருந்து வெளியில் வர இந்த வயலன்ஸும் ஒரு பெண்ணு மேலே அனுமதி அந்த பொண்ணோட அனுமதி இல்லாமல் கை வச்சு அந்த பொண்ணு மேலே அந்த ஃபீமேல் பாடி மேலே வயலன்ஸை காட்டுற அந்த ஆஸ்பெக்டும் இந்த ஃபில்ம் மேக்கரு ரேப்பை செஞ்சு தான் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த படத்தில் we can very clearly see that they don't want to show the girl getting raped, which is a good thing. இப்போ ரேப்புன்னு ஒன்று அந்த உடல் மேலே நடக்கிறத காட்ட விருப்பம் இல்லைன்ட்டு அந்த டேரக்டர் ஒரு டேக் எடுக்கிறாரு அப்படின்னா உண்மையிலே இந்த பொண்ணு ரேப் பண்ண படணும் தானா, ரேப் இல்லாமே அந்த வயலன்ஸ் அந்த பொண்ணுகிட்டேருந்து வெளியே கொண்டு வர முடியும் தானே அப்படின்ற டேக் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நினைக்கிறோம். அந்த பொண்ணுகிட்டேருந்து வர வயலன்ஸோ இல்லை அந்த பொண்ணோட அண்ணங்கிட்டேருந்து வர வயலன்ஸோ அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை தொடர்றது மூலமாகவே ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கிற டைமு அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்ட மாதிரி தான் காட்டணும் அப்படின்ற தேவை ஏன் வந்து ஒரு டேரக்டருக்கு வரணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ துஷாராவை ஒருத்தன் அனுமதி இல்லாமல் தொடறான், அது ரேப் வரைக்கும் போகிறதுக்குள்ளேயே துஷாராவால் வயலண்ட்டாக அவனை ரிட்டாலியேட் பண்ணி துரத்திட முடியுன்ற மாதிரி நம்ம ஒரு சீன் வைக்கிறோன்னு வைங்களேன். இட் வில் ஸ்டில் ஜஸ்டிஃபை தனுஷ் வாண்ட் டு ஷோ த வயலன்ஸ் ஆன் த பர்சன் ஹூ டச்ட் ஹிஸ் சிஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஒன்று அதுக்கான வாய்ப்பு ரேப்புன்னு ஒன்று காமிச்சாதான் நடக்கணும்ட்டு இல்லாமல் ஒரு அத்துமீறல் மூலமாகவே காட்டுறதுக்கு இந்த படம் எல்லா இடத்தையும் வழங்குறப்போ ஒய் ரேப் இஸ் சச் எ நெசசிட்டி இன் திஸ் ஃபில்ம் அப்படிங்கிற குழப்பம் பர்சனலி எனக்கு எழுந்துருச்சு. அது வந்து இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அது வந்து ஒரு கிளை கதையாக ஃபார்ம் ஆகுது. அந்த ரேப் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ரேப் பண்ண ஆளை வந்து எஸ்.ஜே. சூர்யா ஒதுக்கிடுறாரு. நான் வந்து உன்னை அந்த பொண்ணு மேலே கை வைக்கவே சொல்லலை, ஒய் டிட் யூ டூ இட்னு கேட்டு தான் கூட இருக்கிற ஆளை அவரே கை கழுவி விட்டுறாரு. இப்போ அவளை கை கழுவி விட்டதுக்கப்புறம் அந்த ரிவெஞ்ச் ஆஸ்பெக்டை தனுஷும் துஷாராவும் அவங்க இடத்துல வச்சு செஞ்சு அவன் இறந்து போன உடனே அந்த ரேப்புன்ற ட்ராக் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேப் இன்சிடென்ட்டும் மெயின் ஸ்டோரிக்கும் இடையில வந்து எந்த ஒற்றுமையுமே இல்லை. அந்த கதை தனியாக போகுது, இந்த ரேப் ஆஸ்பெக்ட் இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேப்புக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற டைம் ஒய் வுட் ஹி ஆப்ட் ஃபார் சம்திங் தட் இஸ்
நாட் ஆக்சுவலி இன்வால்வ் இன் த மெயின் ஸ்டோரி பட் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு டூ இட் அப்படின்ற இடத்துல வந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கதைக்கு தேவையே இல்லை, ஆனால் ரேப்புன்ற ஒரு விஷயத்த இந்த டேரக்டர் எப்படி பார்க்குறாருன்ற ஒரு வியூ பாயிண்ட்டை இந்த படம் மேலே என்ஃபோர்ஸ் பண்ண ஒரு ஃபீலிங் தான் இந்த படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு ரேப் இன்சிடென்ட்டை ரேப்பாக பதிவு பண்ணாமையே துஷாராக்குள்ளேயும் தனுஷ்குள்ளேயும் இருக்கிற வயலன்ஸை கொண்டு வரதுக்கு இந்த படம் எல்லா வாய்ப்புமே வழங்குறப்போ why would he actually choose the woman to get raped? அதுதான் வந்து ஒரு சின்ன நெருடலாக இருந்துச்சு. நாட் சேயிங் தட் இட்ஸ் டோட்டலி ராங், பட் ஸ்டில் the necessity of the rape is questionable அப்படின்னு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த படத்தில் நிறைய ராமாயண ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்நேரம் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்தே தனுஷ் வந்து ஒரு ராவணன்ற ஒரு இமேஜரி மூலமாக தான் பதிவு பண்ணப்படுறாரு அந்த கேரக்டர். எந்த வகையிலனா, நம்ம வந்து இது முன்னாடியே சொல்லியிருந்தோம், தனுஷ் ஒரு மைண்டுக்குள்ளே அவர் என்னவா இருக்கிறாருன்னே நம்ம யாருக்குமே தெரியாது. ஹி திங்ஸ் அ லாட் அப்படின்ற மாதிரியாக தான் அந்த கேரக்டர் இருக்கிறப்போ இந்த ராவண ரெஃபரன்ஸ் ஆஃப் 10 ஹெட்ஸ் இட் மேக்ஸ் சென்ஸ். அந்த மைண்டுக்குள்ளே 10 விதமாக அவர் யோசிக்கிறாரு, ஒரு சூழல் வருது அப்படின்னா அதில் இருந்து எக்ஸ்பிளிசிட்டான ஒரு இமேஜரி மூலமாகவே நம்மளுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருது தனுஷ் வந்து ராவணாவை தான் டெபிக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. கோஇன்சிடென்டலி பிரகாஷ்ராஜ் போலீஸாக வந்து பதிவாகிறாரு. போலீஸுக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற இன்னொரு போலீஸ் பண்ணுறார் பிரகாஷ்ராஜ் கூடவே, அவர் பேர் ஆஞ்சநேயராக இருக்குது. அவர் வந்து ஹீ இஸ் பிராய்லிங் அப் ஷிட் இன் திஸ் பிளேஸ். லைக் அவர் தான் முதல்ல இந்த 2 கேங்குக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு. அந்த பிரச்சனை தான் பெருசாக வளர்ந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அதில் தான் தனுஷோடைய தம்பி இன்வால்வ் ஆகிற மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளே செட். ஸோ ஆஞ்சநேயர்ன்றது வந்து ஸ்ரீலங்காவில் நெருப்பு பத்தாச்சார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இந்த ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து வச்ச மாதிரியான அந்த ஆஞ்சநேயர் கேரக்டர் இருக்குது. ஸோ பிரகாஷ்ராஜ் கேரக்டர் டேரக்டராக த கவர்மெண்ட் சைட் ஆஃப் டெபிக்ஷன், ராமரோட டெபிக்ஷனாக வந்து அவர் இருக்கிறாரு. எஸ்.ஜே. சூர்யா கேரக்டரோட பேர் வந்து சேதுன்னு இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் என்ன ஒரு முடிவு வர வேண்டியிருக்கு அப்படின்னா, எஸ்.ஜே. சூர்யா கேரக்டரும் பிரகாஷ்ராஜ் கேரக்டரும் ராம்ன்ற ஐடியாவை 2 விதமாக பிரித்து அணுகப்படுறதா ஒரு இமேஜ் வந்து இங்கே கிடைக்குது. அல்டிமேட்லி வி சி தனுஷோடைய தம்பி கிளைமேக்ஸில் வந்து கொல்லப்படுறப்போ தனுஷ் வந்து அவரை கொல்றது ராவணாவுடைய ஒரு இமேஜுக்கு முன்னாடி அவர் தம்பி இறக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தனுஷை இவங்க காட்டுற விதம் பார்த்தீங்கன்னா, தனுஷ் சைடில் 2 அணில் சிம்பிள் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன மாதிரி முடிவுக்கு வரோம்னா, ஆரம்பத்தில் ராவணனா காட்டப்பட்ட தனுஷ் தம்பியை கொலை பண்ணுறப்போ த பிரதர் கோஸ் ஆன் தி சைட் ஆஃப் ராவணா அண்ட் ஹீ கோஸ் டு பிளேஸ் ஆஃப் ராமா அப்படின்ற இமேஜரி இந்த படம் கிளியராக கன்வே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பிரகாஷ்ராஜ் கேரக்டர் தான் வந்து அந்த ராம் சிம்பாலிசமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ தனுஷ் வந்து பிரகாஷ்ராஜ் சைடு மாறிட்டாரோ, அந்த மாதிரி ஒரு போலீஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு ஒரு குழப்பம் எழுறப்போ he didn't actually trust பிரகாஷ்ராஜ் அப்படின்றது படத்தோட கிளைமேக்ஸில் தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அங்கே பிரகாஷ்ராஜ் பக்கமும் இல்லை, அவர் வந்து தனியாக ஒரு முடிவுக்கு போய் துஷாராவையும் அவரோட முதல் தம்பியோட குழந்தையும் எடுத்துட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி அது டெபிக்ட் ஆகுது அப்படின்னா, அவர் ராம் சைடு இருக்கிறாரு தம்பி கொல்லப்படுறப்போ, ஆனால் he doesn't totally fall into it but he is going even beyond it அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இந்த படத்தில் இருக்கு. இப்போ பிரச்சனை வந்து ராமும் ராவணாவும் ஒரே ஆளுடைய மனசுக்குள்ளே இருக்குன்ற மாதிரி பதிவு பண்ணுறதுல இல்லை. இட்ஸ் ஃபைன், நம்ம அல்டிமேட்லி மித்தை வந்து அப்படி தான் பார்க்க முடியும். மித்தாலஜியில் இருக்கிற 2 ஆப்போசிட் சைட் ஆஃப் வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம இம்பைப் ஆகி வர்றப்போ எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹூ கெட்ஸ் இன்ட்ரடியூஸ் டு தட் மித் வில் எண்ட் அப் திங்கிங் தட் ஒரு ஹீரோவோடைய ரோல்ஸும் அவனுக்கு அதிகமாக சொல்லி தரப்படும், ஒரு வில்லனோட ரோல்ஸும் அவனுக்கு அதிகமாக சொல்லப்படுறப்போ அவனோட பர்சனாலிட்டிக்குள்ளே இந்த ஹீரோ வில்லன்ற 2 பேரோடைய இமேஜரி 2 பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே தன்னறியாமல் உள்ளே போயிடும். ஸோ நம்ம இப்போ ஒரு 21st சென்ச்சுரியில் இருந்துட்டு நம்ம ஒரு மித்தை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மித்தலாஜிக்கல் ஹீரோஸ் மித்தலாஜிக்கல் வில்லன்ஸ்ன்ற ஒரு டேக்கை நம்ம எடுக்கிற டைமு அந்த 2 சைடுமே ஒரு ஆளுக்குள்ளே இருக்குன்ற மாதிரி காட்டுறது தான் சரி. இப்போ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. தனுஷ் ராவணன் சைடில் இருக்கிறாரு, ராவணன் சைட்லேருந்து வெளியே வராரு. அதே தனுஷ் ராம் சைடும் போகிறாரு, ராமர் சைட்லேருந்து வெளியே வராரு. இப்போ ராவணன் சைட்லேருந்து வெளியில் வர்றதை வந்து அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக கிளியர் கட்டாக கன்வே பண்ண முடிஞ்ச டேரக்டரு ராமர் சைட்லேருந்து வெளியே வராரு. லைக் இந்த போலீஸ் கிட்ட அவர் சேரலை, அவர் வந்து ரொம்ப சட்டிலாக போலீஸையும் விட்டு வெளியே போய் தனிச்சா ஒன்று போகிறாருன்றப்போ அங்கே ராமன்ற ஐடியாவை அவர் டிசெக்ட் பண்ணி வெளியே போகிறாருங்கிறது வந்து கன்வே ஆகுது தான். ஆனால் ராவணன் இமேஜரியை பிரேக் பண்ண அளவுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக ராமரோட இமேஜரியும் அவர் பிரேக் பண்ணுறாருன்றதை இந்த படம் ரொம்ப வலுவாக பதிவு பண்ணலை அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன நெருடல். இன்னைக்கு இருக்கிற சினாரியோவுக்கு ராமர்ன்ற ஐடியாவை கண்டெஸ்ட்டோ கான்ஃப்ளிக்ட்டுக்கு உட்படுத்துறதோ இல்லை கான்ட்ராடிக்ட் பண்ணி வெளியில் வர்றது வந்து ரொம்ப ப்ரொவோகேட்டிவாக அணுகப்படுறப்போ அவங்க வந்து இந்த டேக்கை ராமர்லேருந்து அவன் வெளியே வரான், இந்த இமேஜரி ஆஃப் ராமாலேருந்து வெளியே வராங்கிறத மட்டும் ரொம்ப சட்டிலாக காட்டிட்டு ராவணன்லேருந்து வெளியே வரதை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டுறது வந்து இட்ஸ் லைக் அ வெரி ஸ்கேர்ட் ஆர்
வெரி ஃபியர்டு டேக் ஆஃப் ஹிம் கம்மிங் அவுட் ஆஃப் த ராமா இமேஜரி. அதுக்கான தேவை என்ன இருக்க முடியும்? அதை அவங்க ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவே செய்யலாமே. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு அப்படிங்கிறப்போ ராமாங்கிற பிம்பத்தை அவர் கொஞ்சம் வெளிப்படையாக உடச்சிட்டு வர்ற மாதிரி காமிக்கிறதுல எந்த தயக்கமும் இருக்க முடியாது இல்லையா? அது ஒரு சின்ன நெருடலாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வாஸ் ரியலி குட் ஆஸ் வெல் ஆஸ் த வே த சவுண்ட் ஹேஸ் பீன் யூஸ்ட் இன் த ஃபிலிம். நீங்கள் ஒரு ஸ்டண்ட்டை இந்த மாதிரி ஸ்லோ மோஷனாக காமிச்சு அசுரன் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையில் எப்படி ஸ்லோ மோஷனில் ஸ்டண்ட்டை காட்டுறது இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி டு ஷூட் பட் ராதர் இட் won't give you the adrenaline while watching a stunt scene அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருப்போம். இப்போ அதில் இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டேக் தான். அசுரனில் வெற்றிமாறன் பண்ணது தான் தனுஷ் இதில் பண்ண ட்ரை பண்ணாரா அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ மோஷன் ஸ்டண்ட் அவன் காட்டுறப்போ ஐ கேன் ஆக்சுவலி see the play behind it. But rather what makes the stunt more sellable the sound that has been used for the stunt. இங்கே அந்த தனுஷோடைய ஒரு நீடில் வச்சிருக்கிறார்ல, அந்த நீடில் ஒரு பாடி ஃப்ளெஷ்ஷில் போக் பண்ணுறதுல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற சவுண்டு, ஸ்டண்ட்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற சவுண்டு, அதர் தேன் தட் அவங்க அந்த ஊரில் வாழ்கிறப்போ அவங்க பயன்படுத்தி இருக்கிற சவுண்டு, இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சவுண்டு இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆச்சு. கூட இந்த உசுரை அந்த பாட்டை பார்க்குறப்போ சரி இப்படி சுற்றி இந்த பாட்டை இன்ஸ்டாகிராமில் போடுன்னு போடுறாங்க, நாமளும் பார்த்து கடைசியில் படம் பார்க்குறப்போ காலி ஆயிரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா படம் பார்க்குறப்போ அந்த பாட்டு கேட்குறத எப்போ இருந்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சம்ஹவ் த கொரியோகிராஃபி வாஸ் ஸோ குட் அண்டு இந்த ஒரு ஃபெஸ்டிவிட்டி இருக்குல்ல, அந்த ஃபெஸ்டிவிட்டியை நைட் டைம் அவங்க வச்சு காமிச்சு த வே த லாங் டேக்ஸ் ஆஃப் டான்சஸ் பீயிங் யூஸ்டு, இதெல்லாமே இட் ஆல் ஃபெல்ட் ரியலி நியூ. மேபி படத்தோட வீடியோ சாங் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அது ஒரு 3-4 தடவை பார்ப்போம் போல இருக்குது தினமும். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். இப்போ தனுஷோட முன்னாடி படம் இருக்குது இல்லை, பவர் பாண்டின்ற படம். இப்போ நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு ராயனுன்ற படத்தை தனுஷ் எடுக்கிறாருன்னு நம்ம யோசிக்கிறோம்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். இது என்னடா இது, பவர் பாண்டி கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு, ராயன்னு ஒன்று பார்க்குறப்போ இந்த ராயன் படத்தை எடுத்தவர் தான் பவர் பாண்டி படம் எடுத்துருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது அப்படின்னா அது நியாயம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கும் அதே சந்தேகம் தான் வருது. இப்போ ஏதாவது இப்போ அருண் மாதேஸ்வரன் கூடவே அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணுறாரு, அருண் மாதேஸ்வரன் யூஸ் பண்ணுற டோன் ஆஃப் கலரு அந்த ஆங்கிள்ஸ் தான் இந்த படத்துலையும் இருக்குது. ஓகே, ஒரு வேளை அருண் மாதேஸ்வரன் வச்சு படம் எடுத்து இவர் தான் படம்னு சொல்கிறாரோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பிடிஎஸ்ஸில் தனுஷ் டைரக்ட் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போட்டுன்னு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு குழம்புது, இது உண்மையிலே தனுஷ் தான் எடுத்தாரா இல்லை வேற ஒருத்தர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தனுஷ் அப்படியே ஷூட் பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இப்போ இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு உண்மையிலேயே இந்த படம் கிளைம் பண்ணுற மாதிரி இந்த படத்தை தனுஷ் தான் எடுத்தாரு அப்படின்ற இடத்த வச்சு நம்ம நம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஸ்டில் பி அ வெரி பெட்டர் பிளேஸ் ஃபார் தனுஷ் டு பி. இந்த படத்தில் சில டீப்பரான விஷன் இருக்கு. லைக் இடையில தனுஷோடைய தம்பி தனுஷ் தன்னை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதையும் எஸ்ஜே சூர்யா தான் ட்ரீட் பண்ண விதத்தையும் ஒருத்தர் பேசிக்கிறப்போ தே மேட் திஸ் மாண்டாஜஸ் அண்ட் இன்டர்கட்ஸ் அபவுட் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் சீன்ஸ் அண்ட் தே மிக்ஸ்ட் இட் ஸோ வெல். இப்போ அந்த படம் பார்க்குறப்போ பவர் பாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப மேலோட்டமான ரொம்ப தட்டையான ஒரு கதை. சரி, அதை விட்டுட்டு தனுஷ் வேலையில்லா பட்டதாரி கதை எழுதினாரு, திருச்சிற்றம்பலம்ல கதையில் இன்வால்வ் ஆனாருன்ற மாதிரிலாம் கூட வச்சுப்போம். அப்படி வச்சிருந்தாலுமே இந்த ஒரு ராயனில் இருக்கிற இந்த சீக்வன்ஸுக்கு தேவைப்பட்ட விஷனை இந்த 2 படங்களையும் ஒர்க் பண்ண ஆளால் தான் தந்திருக்க முடியுமாங்கிறது இட்ஸ் ஸ்டில் அ டவுட். ஒருவேளை உண்மையிலேயே தனுஷ் தான் இதை கன்சீவ் பண்ணி இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழுசாக நம்ம ஏற்றுக்கிறோன்னு வைங்களேன், இட்ஸ் சம்திங் தட் இஸ் ரியலி குட் ஃபார் அன் ஆக்டர் டு இவால்வ் இன்டு. அந்த வகையில் தனுஷ் மேபி இந்த படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான சில அட்டம்ப்ட்ஸை நோக்கி போய் இந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள படங்களை டைரக்ட் பண்ணவோ எழுதவோ முன் வர்றது அவருக்கும் உதவியாக இருக்கும், தமிழ் சினிமாவுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இவங்க சொல்கிற மாதிரி த ஃபில்ம் இஸ் நாட் தட் பேட், த ஃபில்ம் இஸ் டெஃபினெட்லி வாட்சபிள். அதர் தேன் தட் இந்த படத்தில் இருக்கிற தீம்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த படத்தில் இருக்கிற டேக்அவேஸ் என்னங்கிறத ரொம்ப கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து அணுகுனா மேபி திஸ் ஃபில்ம் கெட்ஸ் டு பி மோர் என்ஜாயபிள் அண்ட் மோர் டு பி தாட் அபவுட். ஸோ இதுதான் எங்களுக்கு இந்த படத்தை பற்றி இருக்கிற வியூ பாயிண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஃபில்ம் கிரிட்டிசிசம் செக்மெண்ட்டில் வேறு ஒரு படத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.